Kalakalcinema.com நேயர்கள் அனைவருக்கும் அசோக்கின் மனமார்ந்த வணக்கங்கள். இட்ஸ் a pleasure meeting you all. நம்ம கோழிக்கூது படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இங்கே இருக்கோம். கூடிய சீக்கிரமாக படம் தியேட்டர்ஸில் வருது. இட்ஸ் பீன் பிளான் டு ரிலீஸ் on the 28th of December. படத்தோட களம் ரொம்ப புதுசாக இருக்கும். கோழியெல்லாம் ஏமாற்றி விற்கிற ஒரு வியாபாரி என் கதாபாத்திரத்தோட ப்ரொஃபஷன் இதில். ஸோ இட் வாஸ் குட் ஃபன் ஒர்க்கிங் ஆன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேரக்டர் as well. அண்ட் இந்த டைட்டில் கொடுத்ததுக்கு கங்கை முரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் இதை விட ஆப்டான டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு த டிரெக்டர். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னேன்னா ஐ சென்ட் அன் இன்ஸ்டன்ட் எஸ் டு இட். பட் அதில் கேரக்டரைசேஷனுக்கு தெளிவாக லைஃப் கொடுத்து அது ஆர்டிஃபிஷியலாக இருக்காமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்களில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அஸ் அன் ஆக்டர் தீனி கொடுத்ததுக்கு சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் த டைரக்டர் ஃபார் தட். மற்றபடி என் படத்தில் சிஜு ரோஸ் என்னுடைய ஃபீமேல் கோஸ்டாராக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இது அவங்க அறிமுகமாகிற படம். அண்ட் ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் as well. அது தவிர சினிமாட்டோகிராஃபி இஸ் பை ஏ ஜெயபிரகாஷ், ஆடி ராஜசேகர் சாரோட அசோசியேட். மியூசிக் இஸ் பை ராம்ராஜ். கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ நீங்கள் ரசிப்பீங்க. பட் அந்த ஆடியோக்கு அமைஞ்ச விஷுவல்ஸும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாரு. ஸோ கைண்ட்லி கம் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம் ஓவரால். ஒரு யூ சர்டிஃபிகேட் பெற்ற படம், ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ஐ அஷ்யூர் யூ தட் 2013 நுழையிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு திருப்திகரமான ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இது அமையும். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் bless us all in the theatres. Thank you so much. God bless. என்னோட பேர் சிஜா ரோஸ். கோழிக்கூது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். இட்ஸ் அ டோட்டலி வில்லேஜ் பேஸ்ட் லவ் ஸ்டோரி. அப்போ எல்லாரும் இது பார்க்கணும். இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம். அசோக் இதில் கதாநாயகன். அண்ட் ரஞ்சித் சார் இஸ் த டிரெக்டர். மியூசிக் டைரக்டர் ராம்ராஜ் சார். மியூசிக் எல்லாம் நல்ல ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் சாங். ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். தேங்க்யூ. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேன் பேசுகிறேன். கோழிக்கூது இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லலாம். இதில் ஒரு ஹீரோயினோட அப்பாவை நான் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரொம்ப சாதாரண நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான். அது ரொம்ப அழகான நேட்டிவிட்டியோட ரொம்ப அருமையான ஒரு பேக்ட்ராப்பில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் திரு போஸ் வெங்கட் அவர்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். அது எங்களுக்குள்ளே ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப அது டைரக்டர் ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து நாங்கள் 4 பேரும் பேசிலாம் நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். என்னோடய பேர் ஜெயபிரகாஷ். இந்த கோழிக்கூது படம் எனக்கு முதல் படம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நாகராஜன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணுற ஸ்டுடியோ 9 அவர்களுக்கும் விவி இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு அருமையான ஒரு காதல் கதை. களம் வந்து புதுசாக இருக்கும். பாடல்களும் நல்ல பாடல்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். கோழிக்கூது ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஒரு நல்ல படம் பிரமாதமாக வந்திருக்கு. விவி இன்டர்நேஷ்னல் திரு லண்டன் ஜாவித் பாய் அவர்களும் ஸ்டுடியோ 9 சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. கமிங் 28 இந்த படம் திரைக்கு வருகிறது. இந்த படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் பண்ண இந்த சிவாஜி, சிங்கம், இந்த மாதிரியான திரைப்பட வரிசையில் கோழிக்கூது எனக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கும் நான் நம்புகிறேன். நல்ல திரைப்படம் வருகிற 28ஆம் தேதி திரைக்கு வருது. எல்லாரும் போய் தியேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் கோழிக்கூது படத்தை ரிமிக்ஸ் டைரக்டர் எஸ் ராம்ராஜ் பேசுகிறேன். என்னோடய ஃபஸ்ட் மூவி கோழிக்கூது. டோட்டலாக இந்த படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸுமே நல்லா வந்திருக்குது. இந்த படத்தில் முதல் பாடல் வந்து எம்எஸ்வி சார் பாடியிருக்கிறாரு. எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சாங் பாடியிருக்கிறாரு. ஸோ சாருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக சங்கர் மகாதேவன், கார்த்திக், அன்ட்ரா, ஸ்ரீராம், ஸ்வேதா,
நான் ஒரு சாங் பாடிக்கிறேன், திருவிழா சாங் நான் தான் பாடிக்கிறேன். எல்லா சாங்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். அடுத்தபடியாக ஆர்ஆரும் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். டோட்டல் அவுட்புட் எல்லாருமே நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துக்குறோம். பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் கே ரஞ்சித், கோழிக்கூது படத்தோட இயக்குனர். கோழிக்கூது படத்தில் முருகா பிடிச்சிருக்கு ஆகிய படத்தில் நடித்த அசோக் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியாக நியூ ஃபேஸ் சிஜா ரோஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆடுகளம் நரேன் சார், போஸ் சங்கட் சார், ரோகிணி மேம், மைல்சாமி அண்ணன், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. படத்தோட கேமராமேன் வந்து ஜெயபிரகாஷ். அவர் ஆடி ராஜசேகர் சாரோட அசோசியேட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னோடய பர்சனல் விஷஸ் அவருக்கு. நம்ம மியூசிக் டைரக்டர் ES ராம்ராஜ். புதுசு 5 பாட்டு 5மே ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ரொம்ப பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் கோழிக்கூதுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, இது வந்து ரொம்ப பெரிய ஹிட் படம், ஸோ அந்த படத்தோட ரீமேக் தானே இது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக அந்த டைட்டில் மட்டும்தான் நம்ம படத்துக்கு வச்சுருக்கோம். கோழிக்கூது அப்படின்னா பழைய கோழிக்கூதுக்கும் புது கோழிக்கூதுக்கும் ஒரே ஒரு சம்பந்தம், கோழிக்கூது மட்டும்தான், கான்செப்ட் வேறு. ஸோ அந்த படத்தோட தலைப்பை விட இந்த கோழிக்கூதுக்கு இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. நன்றி. ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஆஸ் அ வேர்ல்டு வைட் ரிலீஸ் கோழிக்கூது படத்தை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து 3 படம் பண்ணியிருக்கோம். சாட்டை மற்றும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, ஒரு அருமையான படம், இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற படம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு தரமான படங்களை மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுல 100% நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். அதை தொடர்ந்து தான் கோழிக்கூது பண்ணோம். கோழிக்கூது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளோட வெஞ்சர் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் வேர்ல்டு வைடு இதை ரிலீஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 28th வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மந்த்து மேக்ஸிமம் 20th ரிலீஸ் பண்ணிடுவோம். 120 to 140 ஸ்டேட்டஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் அது. தேங்க்யூ.